நன்றி, பேரன்பு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு தருணத்துக்காக ரொம்ப ரொம்ப நிறைய போராட்டங்களை சந்திச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையா சொல்லணும்னா யாரும் ஒரு ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு நான் பயாலஜிக்கல் ஃபேமிலி எப்படி இயங்குமோ அப்படிதான் இது நிகழ்ந்திருக்கு. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்தவள். எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கலை ரீதியாக வாசித்து அதுக்கப்புறம் அது தொடர்ந்து எழுதி அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு கட்டத்துல கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது பொருளாதார ரீதிக்காக அதை தேடுறதுக்காக நான் ஆர்ஜே ஆனேன். 10 வருட ஆர்ஜே வாழ்க்கை. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது மனிதர்கள் அவ்வளவு முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார்கிட்டையும் கிரே ஷேட் இருக்கு, எல்லார்கிட்டையும் ஒயிட் ஷேட் இருக்கு. பட் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சொந்தம். நம்ம தனியா பிறந்து வளர்றதுக்காக எந்த சூழலுக்காகவும் நம்ம படைக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்தவள். எங்க ஊர்ல நல்லா தெரியும் உங்களுக்கு. 2வது கேள்வி, உன் பேர் என்ன, நீ என்ன ஆளு அப்படின்னு கேட்பாங்க. இந்த சாதி நெருக்கடிகளுக்குள்ள நான் வளர்ந்துருக்கேன். நீங்க பெரும்பாலான தமிழ் சினிமாக்கள்ல ஆண்கள் மீசையெல்லாம் முறுக்கிட்டு வெட்டருவா எடுத்துட்டு நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. உண்மை அது அல்ல. இன்னைக்கு கவினா இருக்கட்டும், இன்னைக்கு தொடர்ந்து ரத்தன்யாக்கள் எல்லோரும் மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்கு. அது ரொம்ப அமைதியா இருக்கு. நீங்க எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோட பார்க்கவே மாட்டீங்க. ஆனா பெண்கள் ஒரு குடும்ப அமைப்புல நிறைய சாதி அதிகாரத்தை கையில உள்ளவங்களா தான் இருக்காங்க. அவங்க படிச்சவங்களா இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா கல்வி எங்க ஊரை மீட்டெடுத்துரும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா கல்வி மீட்டெடுக்கல. நல்லா சம்பாதிக்கிற கவின் வெட்டப்பட்டான். இதுதான் எங்க ஊருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்போ என் வாழ்க்கையில எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகள்ல போனா, நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா, ஒரு பெண்ணா நம் வாழ்க்கை இப்படித்தான் போகணும்னு சொல்லிட்டு அது கலைச்சு போடும் பொழுது, சீட்டு கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும். நமக்கு வேற வழி இருக்காது. நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்க நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துட்டு போகும். ஒரு பெண் தமிழ் சினிமால நிறைய வந்திருக்கு ஆண்கள் பார்வையில பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா? ஆத்மார்த்தமா, உண்மையா, அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அவங்க என்ன தேர்வு செஞ்சத விரும்புறாங்க, அவங்க என்ன சாப்பிட விரும்புறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமா ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகள்ல இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை. இதுல போலித்தனம் இல்லை. இதுல உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுல ஆண்கள் ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா லிங்கேஷ்க்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்கு இதுல. அப்புறம் இந்த குரூ ஃபுல்லாவே நான் நன்றி சொல்லணும். மீரா எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர். அது நான் எப்பவுமே என் மனசுல சுமந்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் இருக்கிறாரு. மித்ரன் சார், அவர் ஒரு அற்புதமான மனிதர். அவர் அவருடைய கலை திறமையை நான் அப்படியே ஆன்னு பார்த்திருக்கேன். நிறைய கத்திருக்கேன் அவர்கிட்ட. அவர் என் கூடவே டிராவல் பண்ணாரு. மனிதர்கள் நம் கூட உடன் இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம். அதிஷா சொன்ன மாதிரி தம்பிகள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு. அங்க ஆனந்த், பிரகதீஷ், சுத்தி 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 தம்பி தான் லிங்கேஷ். எல்லாருமே என்னன்னா ஆண்பால் பெண்பால்னு விகடன்ல நான் எழுதியதை வாசித்து எனக்கு முதல் கால் அதிஷாட்டம் தான் வந்தது. அது அவன் மறந்துருக்கிறானா இல்லையான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதுல உள்ள வலியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணிற்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ, நான் ஜெண்டர் டிஃபரன்ஸ்ல கொண்டு வரல, யாருக்கும் இந்த வழியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் அங்கிருந்து வந்தவள். நீங்க எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கீங்கல்ல, அங்கிருந்து நான் வந்திருக்கேன். பேட்டிக்காக இருந்திருக்கேன். என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்காகவும் நான் இருந்திருக்கேன். என்னோட இது சின்ன படம் நான் சொல்ல மாட்டேன், சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம். நீங்க இந்த ஃப்ரேம்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே எல்லாருடைய உழைப்பு, ஜஸ்டினோட உழைப்பு, பிரவீனோட உழைப்பு, ரமேஷ் வைத்தி அவர் பாட்டு எழுதியிருக்காரு. நீங்க கேட்டீங்கன்னா அவர் எப்படி குத்தாட்டம் போடுவாரோ அதே மாதிரி இருக்கும் அந்த பாட்டுலாம். நிவாஸ் அப்படி ஆத்மார்த்தமா எழுதியிருக்கிறாரு.
மருது சார், நான் 14 வயசுல முதல்ல விகடன்ல கதை எழுதினதுலேருந்து என்னோட ஒவ்வொரு அட்டைப்படமும் போன அட்டைப்படம் வரைக்கும் அவர் தான் போட்டிருக்காரு. அப்படி தொடர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர்கள் தான் எனக்கு பயங்கர பலம். நான் வந்து இழப்புகளை குறித்து எதுவுமே பேச விரும்பல. இதெல்லாம் இந்த இழப்புகள் எல்லாம் சந்திக்கும் போது இந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு வாழ்க்கை வந்து தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் பிரஸ்ல இருந்திருக்கேன். நான் பிரஸ்ஸை ரொம்ப நம்புறேங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் வந்து என்னை பார்க்கவே இல்லை. அவருக்கு நான் யாருன்னு தெரியாது. என்னோட எழுத்துக்கள் வேணா பரிச்சயமா இருக்கும். அவர் ஒரு போன்ல ஒரு கதை சொன்னதை வச்சு என்னை நம்பி ஒரு பணம் முதலீடு பண்றாருன்னா நான் அவருக்கு 200% உண்மையா இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு வேற எதுவுமே கண்ணில் படாது. படப்பிடிப்பு தளத்துல இந்த படத்தை முடிக்கணும், இந்த படத்தை முடிக்கணும், 28 நாள்ல முடிக்கணும், 26 நாள் நம்ம எல்லாரும் ஷூட்டு, 2 நாள் தனியா ஹெலிகேம் ஷூட், நான் கார்த்திக் அப்புறம் மிஷ்கினோட ஆண்டனின்னு ஒரு ஹெலிகேம் ஆப்ரேட்டர் 3 பேரும் தனியா கேமரால போய் நாங்க எடுத்திருக்கோம். இது எல்லாமே தான் எனக்கு மனசுல இருந்தது தவிர வேற எதுவுமே அந்த 28 நாள் 30 நாள் எனக்கு கண்ணே தெரியல. ஆனா இந்த படத்தை இப்ப நாங்க உங்க கையில கொடுக்குறோம். நீங்க என்ன உங்கள ஒருத்தியா நினைச்சு இந்த படத்தை எடுத்துட்டு பலமா போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. நான் நம்புறேன். நீங்க தான் இது கூட துணை நிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனெடுத்தல் தான் மிகப்பெரிய பலம். இந்த மாதிரியான படைப்புகள்ல கலை ரீதியாக நாம நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கையில அரசியலை நாம பேசினாதான் சமூகத்துல அது பிரதிபலிக்கணும்னா ரொம்ப இன்னைக்கு பிரதிபலிக்குமா நாளைக்கு பிரதிபலிக்குமான்லாம் தெரியாது. ஆனா பிரதிபலிக்கும். கண்டிப்பா அடுத்த திருநெல்வேலில இருந்தோ தெற்கு பகுதிகளில் இருந்தோ படம் எடுக்க வரக்கூடிய தமயந்திகள் ரொம்ப சந்தோஷமா ஒரு படத்தை எடுப்பாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். நான் ஸ்வாகதா கிருஷ்ணன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு வந்து தமயந்தி அக்காக்காவும் ஜேசு சார்க்காவும் தான். ஆக்சுவலி காயல் என்னோட முதல் படம். நான் ஒரு பின்னணி பாடகியாக தான் இருந்தேன். ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமாவில். எனக்கு ஐடியாவே இருக்கலை. நான் வந்து ஆக்டிங் எல்லாம் வருவேன்னு எனக்கு ஐடியாவே இருக்கலை. ஆனால் அப்போது ஒரு நாள் இவங்களோ என்னோட ஃபியான்ஸே எனக்கு இப்போ அவர் தான் என் கணவர். அவங்க 2 பேரும் வந்து கதை சொன்னாங்க அக்கா. அப்போ கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக ஆயிடுச்சு. ரொம்ப செல்லம் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து சொல்லி நீ பண்ணணும், ஏன் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, உனக்கு இவ்வளோ அழகான ஒரு கதாபாத்திரம் அமுதாங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு, நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணி காயல் படத்துக்குள்ள நான் அப்படிதான் நுழைஞ்சேன். ரொம்ப அழகா கதை சொல்லுவாங்க. தமயந்தி அக்கா கதை சொல்றதே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு குழந்தைக்கு சொன்னா எப்படி அப்படியே ஆவா கேக்குள்ளியா கண்ணு அசைக்காம அவ்வளோ அழகா சொல்லுவாங்க தமயந்தி அக்கா கதை சொல்லும் போது. அப்போ எனக்கு அவங்க மேல ரொம்ப லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ள வந்துட்டேன். ஜேசு சார் தான் முதல் நாள் நான் பார்க்குறேன். நான் அவரை மீட் பண்ணதே இல்லை. ரொம்ப அருமையான மனிதர். ஃபோன் பண்ணால் கூட மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 4 வரி தான் பேசுவார். அதுவாம்மா இதாம்மா சரிம்மா ஓகேம்மா ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அவ்வளோதான் சொல்லுவார். ஸோ வண்டர்ஃபுல் கை. அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது. ஆக்சுவலி நான் தியேட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவோட அனுபவம் எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லி கொடுப்பாங்க. அதை லிங்கேஷ் எனக்கு ரீஹைட்ரேட் பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ லிங்கேஷ் அது பாரு அன்னைக்கு அக்கா சொன்னாங்கல்ல அது மாதிரி பண்ணு 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 கம்ஃபர்டபுளா இரு சொல்லிட்டு என்னை கைத்தாங்களா கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லிங்கேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு. இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிலாம் சொல்லுவாரு. மோர் லைக் படி ப்ரோ. தென் அனுமோல் சேச்சி எனக்கு கண்ணு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு சீன் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க, ரொம்ப எமோஷனல் ஒரு சீனு. அப்போ ஸ்வாகதா உன்னோட கண்ணுலயே நீ வந்து நிறைய கன்வே பண்ண முடியும், நிறைய கான்வர்சேஷன் வைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என் ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அனுமோல் சேச்சி. மறக்கவே மாட்டேன் நான். சேம் விஷ் இஸ் அமேசிங். அனுமோல் சேச்சி வந்து இன்னும் நிறைய நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் டாடி ஐசாக் டாடி நாங்கள் பயங்கர சில் buddies. We have had great fun during the shoot. And Justin sir
தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தேன்மொழி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சதை பாடிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சார் தேங்க்யூ. எனக்கும் நானும் ஒரு சினிமா ஃபேஸ், ஒரு கேமரா ஃபேஸ்னு எனக்கே நீங்கள் காமிச்சிங்க. நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸ் இருக்கல. நான் படத்துக்குள்ளே நடிக்க வந்தப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது கார்த்திக் சாரோட கேமரா ஒர்க். அண்ட் எடிட்டர் பிரவீன் சார் தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிபடி ஹூஸ் யுவர். ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ரொம்ப மெமரபிளாக ஒரு விஷயம் நடந்தது. அது நான் இன்னைக்கு சொல்லியே ஆகணும். அங்கிள் ட்ராட்ஸ்கி மருத்துவ அங்கிள் வந்து நான் பிறந்த நாள்லேருந்து எனக்கு அவரை தெரியும். ஆனால் அவரை இன்னைக்கு தான் முதல் தடவை நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு வந்து பார்த்தது எனக்கு ஷாக் ஆயிட்டேன். நான் இன்னைக்கு எங்க அப்பாவும் ட்ராட்ஸ்கி மருது அங்கிளும் வந்து சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னி வரலையும் எங்க அப்பாவுக்கு அம்மா அப்பா அப்பா என்னோட அப்பாவும் ரெண்டு பேரும் மதுரை தான். நானும் மதுரை தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. எங்க அப்பாவும் மதுரை தான் பிறந்து வந்தது. எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட் மெஜரா கோட்ஸ்ல போய் டெய்லர் பண்ணி வாங்கி கொடுத்தது ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் தான். ஸோ இது வந்து எங்க அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்கும் ட்ராட்ஸ்கி அங்கிளுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க இவர் வேற மாதிரி ஜீனியஸ், கிரியேட்டிவ் ஜீனியஸ். எங்க அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாரு. எங்க அப்பா எனக்கு பிறந்த நாள்ல இருந்து ட்ராட்ஸ்கி மருது அவரோட படங்கள் பாரு, விகடன்ல காமிப்பாரு, அவரோட படங்கள் காமிப்பாரு. அத்தனை விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி, நீ சினிமால போகணுமா, நீ போகலாம், நீ பாடலாம், நீ என்ன வேணுமோ பண்ணலாம் தங்கம், ஆனா இந்த மாதிரி வரணும், யூ ஷுட் பி சச் எ ஃபைன் ஆர்டிஸ்ட் லைக் ட்ராட்ஸ்கி மருதுன்னு சொல்லி 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 வளர்த்தாரு. எங்க அப்பாவே இன்னும் ட்ராட்ஸ்கி அங்கிளை பார்க்கல. இத்தனை வருஷத்துல நான் தான் பார்த்திருக்கேன். அவங்க சென்ட் மேரிஸ்ல படிச்ச டைமுக்கு அப்புறமா இன்னைக்கு எனக்கு தான் அந்த பாகியம் கிடைச்சிருக்கு. அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹோல் சர்க்கிள். நான் ரிஷிகேஷ்ல இருந்தேன் நேற்று நைட்டு. இந்த இவெண்ட்டுக்கு இம்மீடியட்டா கிளம்பி ஐ கேம் ஆல் தி வே. எனக்கு அங்கிள் வராருன்னு தெரியாது. ஸோ திஸ் ஹஸ் மேட் மை ஹோல் childhood till today so meaningful. I thank you so much Damayanti Akka for this incredible opportunity to meet uncle at Kayal audio launch, and it means a lot for me. எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ், ரைட்டர்ஸ் இருக்கீங்க. உங்களோட எல்லா அப்ரிசியேஷனும் அக்கா எனக்கு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தட்ஸ் ஆல். பை. தேங்க்யூ. ஒரு வாரம் மட்டும் ஓகே. ஐயோ சரியாகுதே. ஒரு வாரம் மட்டும் பிரிஞ்சாலே போதோ, என் போர்வையோ உனையே கேக்கோ, சடுகுடு ஆட்டம் தொட தொட போட மனசுதான் காரணம். அடடடா சொல்லி அடங்கிடா ஒன்ன திருத்ததான் பார்க்கணும். சாரதில் ஒரு தேநீர நீட்டுறாயே கண்ணாளா, கொடையில ஒரு மழையில நீ பாலித்த கண்ணோர கொண்டாந்து சீதாயடா. சாரி ஜஸ்டின் சார், ரொம்ப மொக்கையா பாடி நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. பட் எல்லாருக்கும் நன்றி. மீடியா என்னோட நான் ரொம்ப 16 வயசு பொண்ணா இருக்கும் போதுல இருந்து என்னோட முதல் பாட்டுல இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. நான் இப்ப அவ்வளவா ஆக்டிவா இல்ல பிலிம்ஸ்ல, இருந்தாலும் இத்தனை பேரை பார்க்க கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. பட் கீப் சப்போர்ட்டிங். காயலுங்கிறது ஒரு அழகான ஒரு கதை. அது வந்து அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சதுல தமயந்தி அக்காவோட வாழ்க்கை தான் அந்த கதையில பியூட்டிஃபுல்லா ஒரு ரிவர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். எல்லாரும் உங்களோட எல்லா சப்போர்ட்டையும் என்கரேஜ்மெண்ட்டையும் இந்த மாதிரி சின்ன கதைகளுக்கு, சின்ன படங்களுக்கு கொடுத்து அது பெரிய படங்களா, பெரிய வெற்றி படங்களா ஆக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆமா, எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு எக்கோ எல்லாம் வந்துச்சு, எனக்கே பயமாயிடுச்சு.
சத்தியமா சொல்றேன், எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு. என்னன்னா எல்லாரும் ரொம்ப அழகா, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே அதை சொல்லியிருக்கேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய இது இது நான் கேட்கிற தமிழ் இல்லையே, வேற மாதிரி எல்லாரும் பேசுறாங்களே, ரொம்ப போயட்டிக்கா, ரொம்ப அழகா எல்லாரும் தமிழ் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேரளா மலையாளி குட்டி. ஸோ என்னோட தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பா நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இங்க எல்லாரும் பேசினதுக்கு கண்ணு படாம இருக்கிறதுக்கு என் தமிழ்னு நினைச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இங்க வந்ததுக்கு, இந்த சின்ன படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு, எங்களெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இங்க நம்மளை சப்போர்ட் வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. குட்டி படமா நல்ல கண்டென்ட்னு பார்த்து நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே, ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பவே நான் வந்து தமயந்தி இது எப்ப பண்றதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் அப்போ மலையாளத்துல நிறைய படம் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் வந்து சொன்னாங்க. ஸோ தமயந்தி அது கரெக்டா மைண்ட்ல வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்பிட்டு, இந்த கதை தான் அதுக்கு ரீசன். எனக்கு தமயந்தியை தெரியாது, முன்னாடி எதுவுமே தெரியாது தமயந்தியோட ஒர்க் எதுவுமே. பட் இந்த கதை கேட்டு பிடிச்சு, இந்த கண்டென்ட் பேசப்பட வேண்டியது, இந்த கண்டென்ட் எனக்கு எல்லா மக்கள் கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினா என் உள்ள இருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு தமயந்தி கூட பேச அவரோட லைஃப் பெர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும், அவங்க ஃபிலிமை பாக்குற விதமாகட்டும், அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷன்ல பார்த்துட்டே இருந்தது. அது ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு. அண்ட் ஜெசு சார், எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் இன்னைக்குதான் ப்ரொடியூசரை பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம். ஃபோன்ல மெசேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் நாங்க பேசினது கூட இல்லைன்னு, வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கமிட் பண்றதுக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம், இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும், இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும், உமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பா ஜே ஸ்டுடியோஸ் இங்க நிறைய படங்கள், நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்கும், அண்ட் சார் மலையாளம் சினிமா பத்தி கூட யோசிங்க சார். தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்றேன். அண்ட் ஐ எம் விஷிங் ஹிம் அண்ட் மை டீம் எல்லாருமே, ஆக்டர்ஸ் ஸ்வாகதா, ஐசக் சார், லிங்கேஷ், காயத்ரி, எல்லாரும் ரொம்ப, நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி இங்க எல்லாம் நம்ம டிராவல் பண்ணி, வி நெவர் ஃபெல்ட் லைக் ஒரு ஷூட்டிங் செட்ல எல்லாரும் ஒர்க் பண்றதுன்னு. அந்த வீட்டுல அந்த கேரக்டர்ஸ் மாதிரி அந்த வீட்லயே வாழ்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளோ பெரிய டீம் அந்த மாதிரி எல்லாம் நாங்க ஷூட் பண்ணல. ஸோ இருக்கிற நாங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸா, மியூச்சுவலா அங்கங்க ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி இருந்தது. ஸோ அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். பட் அந்த அட்வைஸ் நான் மறந்தது. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. அண்ட் கார்த்திக் சார் எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, என்ன சொல்றது, ஆக்டிவா சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ சார் கேமரா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி தான் கேமரா முன்னாடி நிக்கிறது. பிகாஸ் அங்க ஃபுல்லா அங்கே சார்ஜ்டா எப்பவும் இப்படியே இருப்பாங்க. சும்மா நின்றதே நான் பார்த்தது கிடையாது. ஆல்வேஸ் இப்படி 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 இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் பாஸ் பண்ணி இருக்கு சார். அண்ட் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத விட அழகான ஃப்ரேம்ஸ், இப்போ ட்ரெய்லர்ல எல்லாம் பார்க்கும்போது, இப்போ பிக் ஸ்கிரீன்ல எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா, நல்லா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஸோ ரொம்ப அழகான, ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்காங்க படத்துல. அண்ட் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அழகா கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் எடிட்டர் சார், பிரவீன் சார், நாங்கெல்லாம் எவ்வளோ குட்டி குட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி எங்க மேட்ச் பண்ணி பிளேஸ் பண்ணோம், அதெல்லாம் கரெக்டா நல்லா அழகா காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் சார், இட்ஸ் யோர் டே, ஆடியோ லான்ச். அண்ட் லிரிக்ஸா இருந்தாலும் லலித் சார் அண்ட் மெயின் டீமா இருந்தாலும் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இப்பதான் பாட்டு நோட்டீஸ் பண்ணது. நான் முன்னாடி கேட்டிருக்கேன், பட் இப்ப நோட்டீஸ் பண்ணப்ப நான் ஏன் இதை முன்னாடி ரீல் பண்ணலன்னு இப்பதான் யோசிச்சது. ஸோ நெக்ஸ்ட் டேஸ் அதுதான் முதல் வேலை. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இமோஷனலாகவும் மியூசிக்கலாகவும் எங்கேயோ நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த மியூசிக்ல, அந்த படத்துல எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சது. ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த கேரக்டரா மாத்துறதுக்கு காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல். அண்ட்
நீங்க எல்லாரும் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி இருந்தது என்னோட கரியர்ல உங்க சப்போர்ட்னால தான் எனக்கு மறுபடியும் தமிழ் சினிமாக்கு வர முடிஞ்சது. ஐ ஹோப் அந்த சப்போர்ட் இனியும் இருக்கும். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள், நல்ல கண்டென்ட் பேசப்படுற படம், நீங்க ஆஸ் அ மீடியா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் இன்னும் நிறைய கண்டென்ட்ஃபுல்லான நல்ல சினிமா எடுத்து வரும். ஸோ அதனால உங்க சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அது இருக்கும் எங்க கூடன்னு ஐம் எக்ஸ்பெக்டிங். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் நிறைய 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 ஸ்னேகம். தேங்க்யூ. அண்ட் கவிதா ரொம்ப நல்லா அழகா பேசுறீங்க. தேங்க்யூ. அதுல ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க, நீங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க. சேர் போட்டு கொண்டு போனா வாட் இஸ் திஸ்? முதல்ல தலைவி ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. தேங்க்ஸ் தலை. ப்ரெஸ் அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ப்ரெஸ்ல இருந்து வந்திருக்க தம்பிங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸும் ஒரு வாழ்த்து வந்து ஜஸ்டின் பிரதருக்கு. அவரோட நாள் தான் இது. அவரோட மிகப்பெரிய கனவு இன்னைக்கு நினைவாக இருக்கு அவருக்கு. அதுக்கு மிகப்பெரிய போராட்டமும் இருக்கு. நம்ம இந்தியா கதை என்னை எப்படி அடிச்சு இந்த படத்தில் கொண்டு நடிக்க வச்சாலும் அதே போல் அடிச்சு இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ண வச்சாங்க. ஜஸ்டின் நீ வா மோனு அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் ஒரு மாட்டு நிம்மதியாக தான் இருந்தார். மாத சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கை நிம்மதியாக போயிருக்கோம். அவரை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு பட் ஒரு மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டுடியோவில் கேட்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. தேன்மொழி பாட்டு. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், காயல் பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது அவங்க ஓகே நிவாஸ் ப்ளீஸ் இல்லை வாங்க வாங்க. ஐயோ வாங்க நிவாஸ் வாங்க. அவங்க இவங்க ஆங்கர் கூட வருவீங்க சார். அவர் வர சொல்லுங்க. நிவாஸ் வாங்க. பாடகர் நிவாஸ் அவர்களே அன்புடன் மேடை கழிக்கிறோம். வருங்கால இசையமைப்பாளர் நிவாஸ், பாடகர் நிவாஸ் அவர்களே மேடை கழிக்கிறோம். என்ன பண்ணுறது, என்னோட பைசப் பெருசா இருக்கு. ஆக்சுவலாக நான் கம்போசிங் நிவாஸ் பாடும்போது தான் போயிருந்தேன். அது ஐயோ இப்படி ஒரு நல்ல பாட்டு இருக்க பட்சம் நம்ம நடிக்கிறோமான்ற மாதிரி பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அவ்வளோ செம்மையான ஒரு பாட்டு. அதை வந்து அவங்க ரொம்ப காயலோட அசட்டா அக்கா வச்சிருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்டின் பிரதருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ நான் சொல்ல போகிற நபருக்கு நன்றி சொல்ல போகிற நபருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. பார்த்துருக்கேன்னா நான் தூரம் இருந்து பார்த்துருக்கேன். அப்புறம் அவரோட இயக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த கதை இப்போ வேண்டாம். ஒரு ஆணோட ஒரு நல்ல தோழி இருந்தா அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும், ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு உலகம். அது நல்ல பெண் தோழிகள் நான் சொல்றது நட்பா இருப்பாங்களா அவங்கள சொல்றேன், நீங்க வேற எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இருந்தா அந்த உலகம் வேற, அவங்களுக்கு இது புரியும். அதே போல ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தா அந்த உலகம் வேற. அது ஒரு சூப்பரான ஒரு பவர், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதோட சந்தோஷமும் வேற. முதல் நாள் காயல் ஷூட் அப்போ நான் வந்து மித்ரன் சார் அங்கே பார்த்தேன். நாங்கள் பூஜை போடும்போது அவர் அங்கே இருந்தார். அப்போது பாண்டிச்சேரியில் ஷூட்டு முதல் நாள். நாங்கள் பூஜையிலே வந்து கடலுக்கு தான் பூ தூவணும். சாமி ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது, கடலுக்கு தான் பூ தூவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அன்னைக்கு முதல் நாள் ஃபஸ்ட்டு டேக்லேயே சார் வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு அங்கே கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தமயந்தி அக்கா இந்த படத்தோட பிரச்சனை அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் மித்ரன் சாரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இறுதி நாள் சொல்ல முடியாது, இன்னைக்கு ஒரு நல்ல நாள். அதுவுமா இன்னைக்கும் அவர் கூட இருந்துகிட்டே இருக்காரு மித்ரன் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம். தமயந்தி அக்கா இது போல நிறைய நண்பர்கள் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க சினிமாவில். அதுதான் காயலை வந்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. பல பிரச்சனைகள் காயலில். ஸோ நன்றி வந்து மித்ரன் சார் தான் நான் சொல்லணும். இந்த காயல் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்குதுன்னா அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் உண்டு. அதை நான் ஃபோனில் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நன்றி. நான் இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் ஜேசு சார், சுவாகதா பேசின அளவு கூட, அனுமோல் பேசின அளவு கூட நான் ஜேசு சார் சத்தியமாக பேசுனதே கிடையாது. ஒரே ஒரு டைம் ஜேசு சாருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல், ஷூட்டிங் அங்கேருந்து நகர்த்தலாமா வேண்டாமான்னும்போது அது பெரிய ஒரு சின்ன பட்ஜெட் படங்களில் வர ஒரு சிக்கல் தான் அது, ஆஸ் யூஷுவல். இப்போ நான் அப்போதான் ஒரு ஹீரோவாக 2-3 படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணதுனால, நீலம் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால கொஞ்சம் நான் அதை கற்றுக்கிட்டு இருந்ததுனால என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ யூஎஸ்ல என்ன லிங்கேஷ் பண்ணலாம், சார் த்ரோ ஆன் பண்ணுங்க பார்த்துக்கலாம்
அடிச்சிடலாம் சார், ஒரே ஸ்கெடியூலில் போயிட்டு வந்துடும், திரும்பி வந்துட்டா பண்ண முடியாது சார் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை, லிங்கேஷ் போலாம் லிங்கேஷ் அப்படின்னாரு. அவ்வளோதான், நானும் அவரும் பேசுனது. அதுக்கப்புறம் இப்போதான் பார்க்குறோம், இப்போதான் பேசுகிறோம். ஸோ இந்த ஒரு புதுப்படம் பண்ணுறதுக்கு இல்லை பல பிரச்சனைகளை அதை தாண்டி இந்த படம் ஒரு புது ப்ரொடியூசர் டைரக்டரை பார்க்காமலே பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தோட கதையை யாரு படிச்சாலும் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து அக்கா கதை சொல்லும்போது கூட பெரிய நம்பிக்கை வரல அந்த கதை. அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் இந்த கதை கேமரா தான் நம்மளே போய் எடுத்துடலாம் போல, அந்த மாதிரியான ஒரு உரையாடல் அந்த கதையில இருந்துச்சு. மேபி அதுதான் வந்து ஜெயசி சாருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கும். அந்த கதையை படிக்கும்பொழுது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பொயட்டிக்கா இருந்துச்சு. ஒரு தமிழ்ல படிக்கிற ஒரு நாவல், நம்ம அழகான ஒரு காதல் நாவல் படிச்சா எப்படி இருக்கும், அந்த துணி வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. அது மேபி ஜேசு சாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஆரம்பத்துக்கான கதையா இருந்திருக்கும். ஸோ காயல் பத்தி எனக்கு உண்மையாலுமே நிறைய பேசணும், பயங்கரமா பேசணும்னு நினைச்சிட்டே வந்தேன். காயல்னு ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சது. பட் பாட்டெல்லாம் பார்த்தப்பறம் என் ஃபேமிலி என்னை விட்டு போயிடுச்சு ஒரு பயம் வர ஆரம்பிச்சு. நிறைய மறந்துட்டேன் ஆக்சுவலா. இவங்க ஆக்சுவலா எனக்கு காட்டல, இந்த வருஷம் நான் காட்டவே இல்லை. எனக்கு தம்பி நீ வா, உனக்கு ஒன்று வச்சிருக்கேன், ஓகே நம்மளுக்கு பயங்கரமா ஹீரோவா போட போறாங்க போல நினைச்சோம். பாட்டுல இப்போ நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. வீட்டுக்கு போனா சரி சரி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஹீரோவானா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற இடத்துக்கு நானும் நகர்ந்துட்டேன். ஓகே, ஸ்வாகதா அண்ட் ஐசக் சார், அனுமோல், அப்புறம் காயத்ரி வரல, அப்புறம் பரத் மச்சி, ரமேஷ் திலக், எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இந்த படத்தை நாங்க நடிச்சோம். ஆக்சுவலா இந்த படத்துக்குள்ள நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, தமேந்தியாக்காக எனக்கு யாருமே அப்ப தெரியாது, கார்த்தி தம்பி தான். ஆக்சுவலா பயங்கர ஆக்டிவா, அவர் இப்படி நிக்கவே மாட்டார், அப்படி நடந்துகிட்டே இருப்பாருன்னு அனுமோல் மேடம் சொன்னாங்களே. ஆக்டிவா அதெல்லாம் கிடையாது, அவன் காலில் ராடு வச்சிருக்க, ஒருத்தர் நிக்க முடியாது. அடிக்கடி டென்ஷன் ஆயிடுவான். தம்பி விட்றா பார்த்துல, அவன் ஒரு கேமரா கொடுத்தா போதும், ஒரு கேமரா கொடுத்துட்டு அவன் கையில் லென்ஸ் கொடுத்தா போதும், செம்மையா ஃப்ரேம் வச்சிருவான். சும்மாலாம் வைக்க மாட்டான். அண்ணே அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுவான். என்ன நான் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பான், அவங்க இங்கேயோ இருப்பான், நடங்கன்றுவான். எனக்கு செமக்கும் வந்து டே ஏன்டா அப்படி பண்றவன் கிட்ட வந்து பார்த்தோன்னே அந்த ஷார்ட்டை காட்டுவான். ஏன்னா இவ்வளோ சூப்பரா இருக்கு, அதானே அப்படிதான். சூப்பரான ஒரு கேமராமேன். கார்த்தி வந்து நானும் வந்து காலேஜ் ரோட்னு ஒரு படம், முதல் படம், அதுலதான் 2 பேரும் ஒர்க் பண்ணாரு. கேமராமேன் கார்த்தி தான். ஏன்னா நான் தானே அப்போ அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துட்டேன், ப்ரொடியூசர் என்ன தான் கொடுத்தாரு. பாத்தீங்களா, அந்த படத்துல சுவாகதா பாட்டு பாடிருக்காங்க, பட் எனக்கு அது தெரியாம. அவன்கிட்ட நான் சொன்னதே இவ்வளவுதான் காசு இருக்கு கார்த்தி, என்ன பண்ணலாம், நான் பாத்துக்கலான்னு. ஸோ அந்த ஒரு கேமரா இருந்தா போதும் கார்த்திக்கு, அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை, இயக்குனர் கேட்கிற அந்த ஷாட்டை, அதோடைய அழகு குறையாம, அதோடைய அந்த உரையாடல் குறையாம ரொம்ப அழகா ஒளிப்பதிவு பண்ணிடுவார் கார்த்தி. ஸோ கார்த்திக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எழுதின விதம் எவ்வளவு பொய்டிக்கா இருந்துச்சோ அதே போல எடுத்த விதம் பொய்டிக்கா இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்தி தான். அதுக்கப்புறம் ஆமா கை தட்டுங்க ப்ளீஸ், கண்டிப்பா. ஏன்னா நீங்க படத்துக்கு முன்னாடியே தட்டிடுவீங்க, கண்டிப்பா 100% படம் பார்த்ததுக்கு அப்புறம் கார்த்திக் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவீங்க, நல்ல விதமா தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாவலா இருக்குன்னா, அப்ப நாவல் நம்ம ஏற்கனவே 3 மணி நேரம் படிப்போம்ல, அது படமா ஆகும்னா வந்துட்டு ஒரு 2-2.5 மணி நேரத்தை உட்காந்து பார்க்க முடியும் போது ஒரு 2.25 மணி நேரம் இருந்துச்சு. பிரவீன் சார் ரொம்ப நைஸா சொல்லுவோம், சார் எப்படி அது சார் பார்த்தலாம் விடுங்கத்துல அப்படின்னு. ஸோ இந்த படத்தை ரொம்ப அழகா அந்த அந்த ஜூஸ் குறையாம, அந்த அந்த பொய்டிக் குறையாம, அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாம அதை அடுக்கி வச்சதுல மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு. ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ ஓகே, அப்புறம் அனுமோல் மேடம்க்கு எனக்கு பெரிய சீன்ஸ் இல்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் பொறாமப்படுற மாதிரி தமேந்தியாக்கான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நேற்று அனுமோல் நடிச்சாங்க தம்பி, பிடிச்சிட்டாங்க தம்பி, ஐயோ அப்படின்வாங்க. ஆமா எனக்கு ஒரு சீனியர் அவங்க கிட்ட கொடுக்காதீங்க, இதே மாதிரி புகழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. பட் ஏதோ எனக்கு சுவாகதாவும் காயத்ரி இப்படி என் வாழ்க்கை அப்படியே சிம்பிளா, அவங்க கூட ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு, அப்புறம் சுவாகதாவோட 10, அப்படியே என் வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு. அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட்டு, அதுவும் அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சது. நல்ல நண்பர்கள் அதுக்கப்புறம் நாங்கணும். அப்புறம் ஐசக் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய வில்லன் கதாபாத்திரம் நம்ம அவரை பார்த்துருப்போம், ஆனா ரொம்ப குழந்தையா அப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார். பயங்கர சூப்பரான ஒரு நண்பன் தான் அவர். ஆக்சுவலா அவர் வேற எங்கேயுமே அவர் கூட எனக்கு ஒரு நல்ல ப்ரோ அவர். ஆக்சுவலா ஸ்பாட்ல அவ்வளோ ஜாலியாக என் கூட பேசிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து நிறைய ரொம்ப நேரம் நைட் ஷூட் இருந்தால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப சமஜாலியாக 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த சீனை தாண்டி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு சூப்பரான ப்ரோ எனக்கு அந்த படத்தில் கிடைச்சாரு. இறுதியாக இயக்குனர் பற்றி
ஏன்னா என்னோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுறேன்னா தெரியல, பட் பேசிடுறேன் நான். என்னோட லைஃப் வந்துட்டு பெண்கள் சூழ்ந்த லைஃப் தான். என்னோட அம்மா கூட பிறந்தவங்க 2 தங்கச்சிங்க, அப்புறம் மாமாவோட ஒய்ஃப் மாமி, அப்புறம் 2 அக்கா எனக்கு, அப்புறம் பெண் தோழிகள் அதிகம் எனக்கு, அப்புறம் ஆங்கரா இருந்தேன், பெண் ரசிகைகள் அதிகம். அந்த உலகத்தை விட்டுட்டு நான் அப்புறம் வந்துட்டேன் நான். ஸோ எனக்கு என்னோட வாழ்க்கையில நிறைய என்னோட அம்மா வந்துட்டு ஒரு ஜோன் ரொம்ப பயங்கரமான அடமன் டைப். அவங்க நினைக்கிறது நடக்கணும், அது யாரா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு டைப் அவங்கள நான் ஹேண்டில் பண்ணணும். முடியுமா இல்லையான்னு தெரியல. அது என்னோட பெரிய அக்கா ஒரு டைப், மனசுக்குள்ளேயே ஒன்று வச்சுப்பாங்க, ஆனால் நான் புரிஞ்சுக்கணும் அதை. என் சின்னக்கா வந்து ஒரு டைப், அவங்க எப்படின்னா டக்குன்னு பேசிடுவாங்க, நான் எதிர்த்து பேசினா கோவம் வரும். இப்போ என்னோட அம்மாவோட தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்க 2 பேர், அவங்க ஒரு பெரிய சித்தி ஒரு டைப். அவங்க எப்படின்னா ரொம்ப அன்பான அந்த அன்பை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சின்ன சித்தி இருப்பாங்களே, அவங்க எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட், பயங்கர ஃபாஸ்டான ஒரு டைப். அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். இப்படி அப்புறம் என்னோட மனைவி பத்தி முதல்ல இப்பதான் நான் பேசுறேன். என் மனைவி எப்படின்னா வந்து டோட்டலா எதையுமே சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் புரிஞ்சு அதை பண்ணணும். இப்படி பல பெண்களை வந்துட்டு என் வாழ்க்கையில் இவங்க யாரையுமே நான் அவாய்ட் பண்ணவே முடியாது. இவங்க கூட பல சண்டைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நான் இவங்க மேல அன்பு வைக்கிறது, இவங்க கூட சண்டை போறது, இவங்க கூட பேசுறது, இவங்களை புரிஞ்சு நடந்துக்கிற இடத்துல நான் இருந்துகிட்டே இருப்பேன். அந்த வரிசையில எனக்கு தமயந்தி அக்கா வந்து சேர்ந்துட்டாங்க. என்னுடைய நான் சொன்னேன், எங்க அம்மாவோட தங்கச்சி, முதல் தங்கச்சி, அவங்க பேர் தமயந்தி. நான் அப்படிதான் பார்த்துட்டேன் அவங்க டக்குன்னு. அந்த பேரை கேட்ட உடனே எனக்கு என் சித்தி ஞாபகம் வந்துச்சு. நம்ம இந்த பேர் என் அம்மா கிட்ட சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி சித்தா பேர் வச்சு ஒருத்தன் கதை சொன்னாங்க, நான் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த கதை எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க என்ன வந்து நடிக்க சொன்னாங்க அப்படின்றதுலாம் அதுக்கு அடுத்து எனக்கு அந்த நேமும், அவங்க என்னை வந்து முதல் நாள் பார்த்து முதல் நாள் நாங்கள் 2 பேரும் பார்க்கும்போதே அவங்க வந்துட்டு அன்னைக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே அவங்க சொன்னது என்கிட்ட, தம்பி இது பண்றீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு அப்ரோச் என் லைஃப்ல நடந்ததே கிடையாது. கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்லி விடுறேன்னு சொல்லுவாங்க, நான் போய் வாய்ப்பு கேட்பேன். இப்படிதான் நடந்திருக்கு லைஃப்ல. ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டு முதல் நாள் பார்த்து அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்ல ஒரு கதையை சொல்லிட்டு, நீங்க பண்ணுங்க தம்பி, கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நான் அன்னைக்கு ஈவினிங்கே அக்கா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னியூ ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுலாம் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு என்ன நல்லா வளர்த்தாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு வருஷம் 1 வருஷம் அந்த படம் முடிவு வரைக்கும் நல்லா அன்பா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ட்ரெய்லர்ல கேட்குற மாதிரி தான் காதல் இல்லாத ஒரு காதல் கதை. நான் முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கேன், நான் சொல்லிடுறேன். நான் படம் ஏறக்குறைய ஒரு 20-25 நாள் போகும்போது காயல் பார்த்தா தெரியும், அதுல வந்து ஒரு 70-80% வந்து தமயந்தி அக்கா லைஃப்ல நடந்த கதை தான். அப்ப நான் கதையை படிச்ச உடனே இந்த படத்துல நான் வேற நடிக்கிறேன்ல, ஹீரோவை நடிக்கிறேன். அப்போ அந்த பெண்கள் ஏதோ ஒரு கதாபாத்திரமா தமயந்தி அக்கா கண்டிப்பா இருக்காங்க. ஒரு சுவாகதா கேரக்டர்லயோ இல்ல காயத்ரி கேரக்டர்லயோ தமயந்தி அக்கா கண்டிப்பா இருக்கிறாங்க. அதுல மாற்றுக்கிறது. அப்புறம் நடிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, சே இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், சே என்னடா இது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். அதை முடிச்ச உடனே இவங்களை பார்ப்பேன், இவங்க எப்படி இப்படி ஆக்ஷன் சொல்றாங்க, இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த ஆக்ஷன் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 15-20 நாளா போகுது. நம்ம பாண்டிச்சேரியில ஷிஃப்ட் ஆகி வேளாங்கண்ணி வரோம். எனக்கு கேட்கலாமா வேணாவா. அப்ப நான் ஒரு சிலரை கேட்பேன், இது உண்மையாலுமே உங்க லைஃப்ல நடந்துச்சேன்னா விடுங்க தண்ணி அப்படின்னு பார்த்துலாம். எனக்கு அவங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படி கூட்டிகிட்டே போகுது ஒரு நாளா. இப்போ இவங்க ஓகே, நான் வந்துட்டு தமிழ்ல அப்ப சரி, நீங்க தமயந்தி இந்த கதாநாயகியோடைய கேரக்டர் உங்க லைஃப்ல நடந்துச்சு, என் கதாபாத்திரம் யாரு அப்படின்னா, அவன் வருவான் 2 நாள் கழிச்சு வருவான், வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே ரைட்னோட இப்போ என்னோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. என்னடா இது, ஒருத்தன் இவ்வளோ பயங்கரமா லைஃப்குள்ள இருந்திருக்கான் தமயந்தி அக்கா லைஃப்ல, இந்த கதைக்குள்ள ஒரு ஹீரோவா அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ என் கதாபாத்திரம் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அவர் யார் தாங்க, அவரு அந்த தமிழ் யார் தாங்க போது 2வது நாள் ஒரு 25-30 நாள் வராது. ஆனந்த் சார் எழுந்துருங்க சார், எழுந்துருங்க. எனக்கு தேங்க்யூ சோ மச். எனக்கு அவரை பார்த்த உடனே பயங்கர மரியாதை வந்துருச்சு. ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா நான் தான் அந்த கேரக்டர். ஆக்சுவலா நான் தான் ஆனந்த் சார். நான் என் கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கே என்ன மேல ஒரு பயங்கர மரியாதை வர ஆரம்பிச்சு. கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது நான் ரொம்ப பயங்கர ப்ரைடா இருக்கேன். சூப்பரான ஒரு கதாபாத்திரம், ரொம்ப அழகான ஆணா நான் இருக்கேன் அந்த படத்துல. அப்படி ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கவே முடியாது. ஒரு பெண் படைக்கும் போது ஆண்களை குற்றம் சொல்ல முடியும், அவங்க விமர்சனம் செய்வாங்க, சுய விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க, அப்படிதான் இருக்கும். இந்த படைப்பு அது கிடையவே கிடையாது. ஒரு பெண்ணோட படைப்புல ஆண்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு இந்த படம் ஒத்துக்கிட்டு காரணம் கேட்டேன், என்ன ஆண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னா, அதான் தம்பி அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தமயந்தி அக்காவுக்கு சொல்லணும். இப்படி ஒரு பெண் பார்வையில் ஒரு ஆண்கள் அழகா இருக்கிற விஷயம் ஒன்று வருது இல்லை,
அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுக்காகவே நாமெல்லாம் போய் படம் பார்க்கணும். எல்லா ஆண்களும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனதை கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. சிறப்பு விருந்தினர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரெடி அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி எல்லாரும் பேசிட்டாங்க. நான் ஆக்சுவலாக வாழ்த்து சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னுடைய லைஃப்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பேர், இந்த மேடையில் இருக்கிற 3 பேர் வேற வேற தளத்தில் நான் ஒன்னா எல்லாரையும் ஒன்னா பார்க்குறேன். வந்து ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் நான் வேறு வேறு பகுதியில் பார்த்த 3 பேரையும் வாழ்த்துவதற்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக என்னன்னா, தமயந்தி வந்து ஆஸ் அ ரைட்டர் நான் வந்து நவீன ஓவியங்களை வெளியே கேலரி ஆர்ட் அந்த ஆக்டிவிட்டியில இருந்து வார பத்திரிகைகளுக்குள்ள நவீன ஓவியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இயக்கமாக ஆதிமூலம் மூத்த ஓவியர் ஆதிமூலம் நான் எல்லாம் சேர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மேகசினுக்குள்ள அதை பண்ணணும்னு வர ஆரம்பித்த காலத்திலேயே பல எழுத்தாளருடைய கதைகளுக்கு சித்திரம் வரைகிறதுக்குமான ஒரு நேரமும் வந்தது. அது அப்படியான அது ஒரு மூமெண்ட் மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். அந்த காலகட்டத்தில் பல்வேறு, அதாவது என்ன சொல்றேங்க, ஒரு ரெகுலர் ஏற்கனவே இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு கான்டெம்பரரி ஸ்பிரிட்டோட இருக்கிற டிராயிங்கை வந்து பத்திரிகைகளும் அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களாக வந்தவங்க, அதாவது என்ன சொல்றாங்க, சிறு பத்திரிகைகள் இருந்தவங்க பத்திரிகைகளில் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளில் வந்தவங்களும் அதை அடையாளமாக எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி வந்ததுல இது கனெக்ட் ஆனது. அப்போ வந்து எந்த ஓவியத்தோட எந்த ஷார்ட் ஸ்டோரி வருது இதெல்லாம் வந்து பீப்புள் கணிச்சிட்டே வராங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்த கதைகளில் நாங்கள்லாம் சிலாவிச்சோ அல்லது பிகினராக வந்து எழுதுறவங்கள சீனியர் மோஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் தாண்டி யங் ரைட்டர்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஷார்ப்பாக அப்பயே நான் வந்து இந்த அம்மையந்திய முதல்ல நான் என்கவுண்டர் பண்ணேன். ஆக்சுவலாக பத்திரிகை எங்களுக்கு வந்து சில நேரங்களில் அப்படி வர்ற கத்திரிகைகள் சில கதைகள் பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கும். சில நேரங்களில் ஆக்சுவலாக சில பேரை நாங்கள் வந்து கதைகளை படித்த பிறகு யார் எழுதுனது அப்படின்னு நான் எடிட்டோரியலில் கேட்டு அப்படி நாங்கள் தேடு நாடுகளில் வந்து அப்படி கனெக்ட் ஆன ஒரு பர்சன் தான் எனக்கு தமயந்தி. ரொம்ப சம்டைம்ஸ் இந்த படித்த பிறகு அது 2-3 நாள் ரிக்கரிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி. அப்படி ஆரம்பிச்சு கடைசியில் தமயந்திய ஒரு இயக்குனராக பார்க்கறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இடையில இன்பிட்வீன் மீடியாவில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும். அதுலேயும் அந்த காலகட்டத்திலையும் நான் டுவர்ட்ஸ் அனிமேஷன் அங்கே ஒர்க் பண்ணியிருந்த காலத்துலலாம் இந்த மைந்தியோட கனெக்ஷன் இருக்கு. அடுத்தது சுவாகதா. அவங்க அப்பா வந்து நானும் அவங்க ஃபாதரும் 2 பேரும் ஸ்கூல் மேட்டு. ஒரே டைமில் ஒரே இதில் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிற ஆட்கள் எங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் க்ளோசஸ்ட் செட்டு. நாங்கள் முதல் படத்தில் சினிமாவில் வந்து அது வந்து சுவாகதா வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஆஸ் அ சிங்கர் ரொம்ப ப்ராமிசிங்காக பண்ணி ரொம்ப எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சிங்கராக ஆயிடுச்சு. முதல்ல பண்ணும்போது இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். தென் ஜெசு, ப்ரொடியூசர் ஜெசு, அவரையும் வந்து தற்செயலாக தான் நான் அமெரிக்காவில் சந்திக்கிறேன். முதல் முறையாக நான் சந்திக்கும் போதே பல நாள் பழகின மாதிரி இருந்தது இருக்கு பாருங்க. அதுதான் எல்லாரும் இப்போ சொல்றாங்க, ப்ரொடியூசர் நாங்கள் பார்க்காமையே சினிமாவில் ஒர்க் பண்ணுறோன்றாங்க. அந்த இது வந்து எனக்கு அந்த சென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்திக்கும் போதே எனக்கு தோணுது. அப்புறம் தொடர்ந்து ஒரு 2-3 முறை நான் அமெரிக்கா போயிருக்கும் போதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்தது. இவங்க 3 பேரையும் பாராட்டணும்னு தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக படம் நான் பார்த்தேன், எல்லோரும் சொன்னது போல படம் பார்த்தேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அதே போல நிறைய எழுத்தாளர்கள் சினிமாவுக்குள்ள வந்து தவிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது எழுதுவது வேற, நான் அடிக்கடி சொல்றேன், எழுதுறது வேற. எல்லாரும் எழுதுனதெல்லாம் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, எழுதுறதெல்லாம் திரைக்கதை கிடையாது. திரைக்கதை வந்து என்ன எடுக்க போகிறோமோ அதை எழுதுறதுதான் திரைக்கதை. எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க, திரைக்கதை அப்படி கிடையாது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து எதை நீங்க இமேஜா மாத்த போறீங்க அதை எழுதுவதுதான். கூட வசனம் எல்லாம் இருக்கும்,
தென் வாட் ஆர் த திங்ஸ் நீங்கள் சினிமாவில் விஷுவலாக என்ன இருக்க போகுதோ அதை எழுதுறது தான். கதை வந்து ரிட்டனாக இருக்கிறது வேற. ஆக்சுவலாக அந்த வகையில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸசைஸும் இருந்திருக்கு நம்ம இன்னைக்கு கூட. இந்த படத்தை நான் பார்த்ததோட இங்கே எல்லாரும் இந்த திரைப்படத்தில் இயங்கின எல்லாரும், அதாவது டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எல்லார்ட்டையும் ஒரு ரிமார்க்கபிள் டீம் ஸ்பிரிட் இருக்கு. அதுதான் பெரிய விஷயம். அது படத்துலையும் தெரியுது, எல்லாரும் பேசுனதுலையும் இருந்துச்சு எனக்கு. அதனால எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக கூட ஆகணும். நீங்கள்லாம் சேர்ந்து ஒன்னா இயங்கினீங்கன்னா வேற மாதிரி இயங்கினாலும் அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி அந்த தடவை இது ஒரு மூமெண்ட் தான். இந்த வேற வடிவத்துல நீங்க நடிச்சு வந்து ஒரு மாதிரி கண்டினியூவா ப்ராசஸ் கண்டினியூவா இருக்கணும்னு போல எனக்கு தோணுச்சு எல்லாரும் பேசுனதையும் சினிமாவையும் பார்த்ததுல. மற்றபடி நான் இந்த மேடையில வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லை. உங்களோட நினைவோடைய வாழ்த்தோடு நானும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.